ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொத்தலாமியன் ஆத்தர் நேம் எட்மண்ட் ஸ்பென்சர். இவர் 1552 லண்டனில் பிறந்திருக்கார். அண்ட் இவரோட ஃபேமஸ் ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேரி குயின், அமெருட்டி, ப்ரொத்தலாமியன் அண்ட் எபித்தலாமியன். இவரை போயிட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் அயர்லாண்டோட இங்கிலீஷ் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்திருக்காரு. அண்ட் குயின் எலிசபெத் I கிட்ட ஹி வாஸ் அவார்டட் எ பென்ஷன் ஃபார் லிட்ரரி கான்ட்ரிபியூஷன். ஸ்பென்சர் இந்த ப்ரொத்தலாமியன் இந்த ஒர்க்கை 1596 எழுதியிருக்காரு. அண்ட் இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொத்தலாமியன் அப்படிங்கிற வேர்டை காயின் பண்ணது. இதுக்கு முன்னாடி எபித்தலாமியன் இருந்தது. எபித்தலாமியன் அப்படின்னா வெட்டிங் சாங், கல்யாணத்துக்கு எழுதுகிற சாங். ப்ரொத்தலாமியன் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்போ என்கேஜ்மெண்ட் மாதிரி இதுக்கு எழுதுகிற சாங். யாருடைய கல்யாணத்துக்கு எழுதுறாருன்னா தி ஏர்ல் ஆஃப் சோமர்செட்டோட டாட்டர்ஸ் எலிசபெத் அண்ட் கேத்தரின். இவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா ஹென்ரி வில்கில்ஃபோர்ட் அண்ட் வில்லியம் பீட்டர். இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இந்த ரெண்டு கப்புள்ஸ்க்கும் ஒரே சமயத்தில் கல்யாணம் நடக்க போகுது. இந்த வெட்டிங் 8th நவம்பர் 1596 நடந்திருக்கு. இது ஒரு சொசைட்டி மேரேஜ்னு சொல்கிறாங்க. இதில் டோட்டலாக 10 ஸ்டான்ஸா இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 18 லைன்ஸ் இருக்குது. ஸ்பென்சர் ஸ்டான்ஸா 1ல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அன்னைக்கு நாள் அவ்வளவு காமாக இருந்தது. சூரிய வெளிச்சம் கூட அவ்வளவு அனலாக இல்லை. காற்று ரொம்பவே ஜென்டலாக சாஃப்டாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸ்பென்சர் தேம்ஸ் நதிக்கரை ஓரமாக நடந்து போயிட்டுருக்காரு. அந்த போயிட் மனசில் ஒரு கவலை இருந்தது. அந்த பெயினை மறக்கிறதுக்காக அந்த ரிவர் தேம்ஸ் நதிக்கரை ஓரமாக நடந்து போயிட்டுருக்காரு. அப்படி போகும்போது அங்கே நிறைய மலர்களை பார்க்குறாரு. அந்த இடமே ரொம்ப ஃப்ளார்ஸால் அலங்கரிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. பறவைகள் எல்லாம் ரொம்ப அழகாக ஹாப்பியாக பாட்டு பாடிட்டு இருக்கு. அந்த கரை ஓரமாக குட்டி குட்டி கற்கள் இருக்கும் இல்லையா, அந்த கற்கள்லாம் பார்க்கறதுக்கு ஜெம்ஸ் மாதிரி இருக்கு. அந்த இடமே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா திருமண நாள் ரொம்பவே நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த தேம்ஸ் நதிக்கிட்ட நான் இந்த சாங்கை எழுதி முடிக்கிற வரைக்கும் ரொம்பவே ஸ்லோவா பொறுமையா போ அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இதோட ஸ்டான்ஸா 1 முடியுது. இப்போ ஸ்டான்ஸா 2. ஸ்டான்ஸா 2ல ஸ்பென்சர் நைம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நைம்ஸை மித்தலாஜிக்கல் ஃபிகர், இந்த வனதேவதைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். நைம்ஸை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா பியூரிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த நைம்ஸ் எல்லாம் கையில் ஒரு பேஸ்கெட் வச்சுட்ருக்காங்க. நிறைய நைம்ஸ் இருக்காங்க. அவங்களோட அழகான கூந்தல் எப்படி இருக்குது அப்படின்னா கட்டாமல் இருக்குது. தலைமுடி விரிச்சு போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது அவங்க எல்லாம் அழகான பிரைட் மாதிரி இருக்காங்க. அவங்களோட மென்மையான கைகளால் விரல்கள் அங்கே இருக்கிற மலர்களை எல்லாம் பறித்து அந்த பேஸ்கெட்டில் போட்டுட்டு இருக்காங்களாம். என்னென்ன பூவெல்லாம் பறிக்கிறாங்க அப்படின்னா வயலட் லில்லி, டெய்ஸி, விர்ஜின் லில்லி, ஸ்ப்ரிங் ரோசஸ், இது எல்லாத்தையும் பறித்து அந்த பேஸ்கெட்டில் போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த திருமணத்துக்காக. இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா திருமண நாள் ரொம்பவே நெருங்கி வந்துட்டுருக்கு. திரும்பவும் இவர் என்ன சொல்ல வராருன்னா, தேம்ஸ் நதியே, நான் இந்த பாடலை எழுதி முடிக்கிற வரைக்கும் நீ பொறுமையாக போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஸ்டான்ஸா 3. தேர்ட் ஸ்டான்ஸால ஸ்வான்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த தேம்ஸ் நதியில் 2 ஸ்வான்ஸ் ரொம்பவே அழகாக வெண்மையாக இருக்கும், அழகாக மிதந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ வெண்மையான ஸ்வான்ஸை நான் பார்த்ததே இல்லை. ஜூபிட்டர் லீடாவை லவ் பண்ணும்போது ஸ்வான்ஸ் மாதிரி தான் அவங்கள பார்க்க போனாங்களாம். அப்போது அவர் கூட அவ்வளோ வெண்மையாக இல்லை. ஏன் அந்த லீடாவே அவ்வளோ வெண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் லீடாவை விட இந்த ஸ்வான்ஸ் அவ்வளோ வெண்மையாக இருக்குது. தேம்ஸ் வாட்டர் கிட்ட நீங்கள் வேகமாக போய் அந்த ஸ்வான்ஸோட ஃபெதர்ஸை மூடி அழுக்காக்கிடாதீங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாரு. தேவலோகத்தில் இருந்து வந்த வெளிச்சம் மாதிரி இந்த ஸ்வான்ஸ் அவ்வளோ அழகாக வெண்மையாக இருக்கான். திருமண நாள் ரொம்பவே நெருங்கி வந்துடுச்சு. ஸோ இந்த பாடலை நான் எழுதி முடிக்கிற வரைக்கும் ரொம்ப பொறுமையாக போ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸா 3 முடிச்சிருக்காரு. ஸ்டான்ஸா 4ல் இந்த நைம்ஸ் எல்லாம் பூக்களை பறித்து தன்னோட பேஸ்கெட்டில் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த ஸ்வான்ஸை பார்த்த உடனே ரொம்ப வேகமாக ஓடி இந்த ஸ்வான்ஸை பார்க்குறாங்களாம். பார்த்து ரொம்ப அசந்து போய் பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்களாம். ஏன்னா இவ்வளோ அழகான ஸ்வான்ஸை அவங்க பார்த்ததே இல்லையா. ஸோ இந்த பறவைகள் என்னவா இருக்கோ கண்டிப்பாக தேவலோகத்திலிருந்து வந்த பறவைகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா காடஸ் வீனஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரதத்தை 2 ஸ்வான்ஸ் இழுத்துட்டு வரும். அந்த 2 ஸ்வான்ஸ் தான் இந்த 2 ஸ்வான்ஸ் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு ஹெவன்லி கிரியேச்சராக தான் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த ஸ்வான்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை இந்த சம்மரில் இந்த பூமியில் தான் நாங்கள் பிறந்தோம். ஒரு ஸ்வீட்டஸ்ட் சீசனில் பூமியில் பூக்கள் எல்லாம் மலர்ந்து இருக்கும்போது தான் நாங்கள் பிறந்தோம் அப்படின்னு அந்த ஸ்வான்ஸ் சொல்லுது. அகைன்
போயிட்டு என்ன சொல்றாருன்னா, திருமண நாள் வெகு தூரத்துல இல்ல. ஸோ ஸ்வீட் திங்ஸ் இந்த பாடலை எழுதி முடிக்கிற வரைக்கும் பொறுமையா மெதுவா போ அப்படின்னு சொல்லி இந்த 4th ஸ்டான்ஸாவே முடிச்சிருக்காரு. இப்போ ஸ்டான்ஸா 5. 5th ஸ்டான்ஸால நைம்ஸ் எல்லாம் பூக்களை பறிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க ரொம்ப ஹாப்பியா இந்த பூக்களை எடுத்து இந்த ஸ்வான்ஸ் மேல போடுறாங்களாம். போட்ட உடனே அந்த தேம்ஸ் நதியே மலர்களால நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஒரு மணமகளோட அறை எப்படி இருக்கும் அந்த மாதிரி லில்லிஸால, ஒயிட் லில்லிஸால நிறைஞ்சிருக்குமோ அந்த மாதிரி அந்த நதி ஃபுல்லாவே இருக்காம். ஒயிட் லில்லிஸால நிறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் நைம்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா 2 கார்லாண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்களாம். அந்த மலர் மாலைகள் கார்லாண்ட்ஸை எடுத்து ஸ்வான்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஸ்வான்ஸ் வாங்கி அழகா க்ரோன் மாதிரி வச்சுக்கிறாங்களாம். அப்புறம் இன்னும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அழகான பாடலை பாட ஆரம்பிக்கிறாங்க. அகைன் ஸ்பென்சர் என்ன சொல்றாருன்னா, திருமண நாள் ரொம்ப தொலைவில் இல்லை, நெருங்கி வந்துடுச்சு. ஸோ ஸ்வீட் தேம்ஸ் நான் இந்த பாடலை எழுதி முடிக்கிற வரைக்கும் மெதுவா போ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டான்ஸா 5ல. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 6. நைம்ஸ் ஒரு பாட்டு பாடுறாங்க இல்லையா 5th ஸ்டான்ஸால. அவங்க என்ன பாடுறாங்கன்னா, இந்த ஸ்வான்ஸ் பார்த்து பாட்டு பாடுறாங்க. இந்த உலகத்திலேயே நீங்க தான் ரொம்ப ஒரு அழகான ஜுவல்ஸ் அணிகலன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தான் தேவலோகத்து க்ளோரின்னு சொல்றாங்க. உங்களுக்கு அந்த கடவுள் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும் அண்ட் நீங்க லைஃப்ல ரொம்ப திருப்தியா வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த காடஸ் வீனஸும் அண்ட் அவங்களோட சன்ஸ் உங்களை பார்த்து சிரிக்கட்டும். அந்த சிரிப்பு உங்கள் லைஃப்பில் கஷ்டங்கள் உங்களோட நெருங்காம எப்பவும் ஹாப்பியாக பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களோட கிச்சனில் எப்பவுமே ஹாப்பி நிறைஞ்சிருக்கணும். உங்களுக்கு நிறைய குழந்தைகள் பிறப்பாங்க. அவங்க உங்களோட எதிரிகளை அழிப்பாங்க. அது உங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு பாடுறாங்க. அகைன் ஸ்பென்சர் ஆஸ் யூஷுவல் எல்லாம் முடிக்கிற மாதிரி திருமண நாள் ரொம்பவே வெகு தூரத்தில் இல்லை, நெருங்கி வந்துருச்சு. நான் இந்த பாடலை பாடி எழுதி முடிக்கிற வரைக்கும் தேம்ஸ் நதிக்கரையை கொஞ்சம் மெதுவா போ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸா 6 முடிச்சிருக்காரு. ஸ்டான்ஸா 7ல நைம்ஸ் இந்த பாடலை பாடி முடிக்கிறாங்க. அந்த பாடலை முடிக்கும்போது மற்ற நைம்ஸ் எல்லாம் அந்த பாட்டை ரிப்பீட் பண்ணுறாங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த பாட்டால் எக்கோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்வான்ஸ் வந்து ரொம்ப அழகாக ஹாப்பியாக மிதந்துட்டு வராங்களாம். அவங்க அந்த தேம்ஸ் நதி கூட வாய் இருந்தால் அந்த பாடலை பாடி இந்த ஸ்வான்ஸை வாழ்த்தும். பட் வாய் இல்லாததுனால பாட முடியாததுனால தன்னோட ஹாப்பினஸை எப்படி வெளிப்படுத்துதுன்னா, அது ரொம்ப ஜென்டிலாக மெதுவாக ஃப்ளோ ஆகி தன்னோட ஹாப்பினஸை வெளிப்படுத்துது, உங்களை வாழ்த்துது, பிளஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்க எல்லா பேர்ட்ஸும் அந்த ஸ்வான்ஸ் கிட்ட வந்துடுச்சா. பட் அப்படி வந்தாலும் மூன் எல்லா ஸ்டார்ஸ் மத்தியிலையும் எவ்வளவு பிரைட்டாக இருக்கும் அந்த மாதிரி அத்தனை பேர்ட்ஸ் மத்தியிலையும் இந்த ஸ்வான்ஸ் அவ்வளோ பிரைட்டாக பிரகாசமாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்வான்ஸ்க்கு சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, இன்னும் திருமண நாள் வெகு தொலைவில் இல்லை, நெருங்கி வந்துடுச்சு. ஸ்வீட் தேம்ஸ் நான் இந்த பாடலை முடிக்கிற வரைக்கும் ஸ்லோவாக ஜென்டிலாக போ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அடுத்து ஸ்டான்ஸா 8. ஸ்டான்ஸா 8ல வெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. போயிட்டு அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் பற்றி நினச்சி பார்க்குறாரு. பிகாஸ் அங்கே தான் வெட்டிங் நடக்கும். அந்த லண்டனில் இருக்க பில்டிங்ஸ் ஒரு சில பில்டிங்ஸ் பற்றி சொல்லிட்டு அகெயின் திருமண நாள் வெகு தொலைவில் இல்லை, ஸ்வீட் தேம்ஸ் நான் இந்த பாடலை எழுதி முடிக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் மெதுவாக போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாரு ஸ்டான்ஸா 8. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 9. ஸ்டான்ஸா 9ல வெட்டிங் நடக்க போகிற கோட்டையில் தான் ஏர்ல் ஆஃப் செசக்ஸ் வாழ்ந்திருப்பாரு. அவர் ஸ்பெயின் நாட்டை அட்டாக் பண்ணி ஜெயிச்சதால அவருக்கு பேரும் புகழும் கிடைச்சிருக்கும். ஈவன் குயின் எலிசபெத் அவருக்கான பெருமையாக இருக்கிற மாதிரி ஒரு போயம் எழுதி கொண்டாடணும்னு நினச்சிருப்பாங்க. எதிர்காலத்தில் இவரோட இந்த பெருமையை அதுக்கப்புறம் வர போயிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தென் அகைன் திருமண நாள் வெகு தொலைவில் இல்லை, ஸ்வீட் தேம்ஸ் நான் இந்த பாடலை எழுதி முடிக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக போ அப்படின்னு சொல்லி இந்த 9th ஸ்டான்ஸா முடிக்கிறாரு. அண்ட் தென் லாஸ்ட் ஸ்டான்ஸா 10. ஸ்டான்ஸா 10 ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏர்ல் ஆஃப் செசக்ஸ் ரிவரை நோக்கி நடந்து போயிட்டுருக்காரு. இவரை பார்க்க கோல்டன் ஹேரோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. இவர் கூட ரொம்ப தைரியமான ஹேண்ட்ஸமான 2 யங் பர்சன் இருப்பாங்க. அவங்க பார்க்க ஜூபிட்டரோட ட்வின்ஸ் மாதிரி இருப்பாங்களாம். அவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க. இவர்கிட்ட வந்ததும் அவங்க அந்த 2 ஸ்வான்ஸையும் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது இப்போ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இதுக்கு முன்னாடி 2 ஸ்வான்ஸ் படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த 2 ஸ்வான்ஸ் தான் எலிசபெத் அண்ட் கேத்தரின் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 2 ஜென்டில்மேனுமே சென்டரில் வந்து 2 பேர்ட்ஸையும் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. தட் இஸ் அவங்க ப்ரைடை அவங்க ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி எழுதியிருக்காரு. ஃபைனலாக திருமண நாள் வெகு தொலைவில் இல்லை,
ஸ்வீட் தேம்ஸ் இந்த பாடலை எழுதி முடிக்கிற வரைக்கும் ஸ்லோவாக போ அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். இந்த போயமை முடிச்சிருப்பார். இப்படி தேம்ஸ் ரிவரில் வர 2 ஸ்வான்ஸ், தட் இஸ் எலிசபெத் அண்ட் கேத்தரின், 2 ஜென்டில்மேன், அவங்க இங்கிலீஷ் மித்ஸ் கூட்டிகிட்டு போகிறதா எழுதி முடிச்சிருப்பார். இதோட இந்த போயம் முடியுது. அடுத்து என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.